காற்று காயமடைந்து மிருகம் போல அலறியது. அருங்காட்சியகத்தின் கூரையில் தளர்ந்த சல்லடைகள் நடுங்கின. மழை ஒரேயடியாக பொங்கிப் பாய்ந்து அழுக்கால் கரைந்திருந்த ஒரே ஸ்கெலெட்டில் மோதியது. நகரத்தின் விளக்குகள் நீயான் சாம்பல் நிற கோடுகளாக மங்கிப் போயின. உள்ளே அந்த அடுக்குமாடி மறக்கப்பட்ட வரலாறுகளின் கல்லறை. ஃப்ரஜைல் என்று எழுதப்பட்ட பெட்டிகள் கனமான பிளாஸ்டிக் போர்வைகளின் கீழ் புதைந்திருந்தன. ஆனால் லூனாவுக்கு, அந்தச் சிறிய நடுங்கும் கருப்பு முடிப்பந்துக்கு, இது வரலாறு அல்ல, இது ஒரு அடைக்கலம். அவள் உடம்பை குலுக்கினாள். குளிர்ந்த மழைத்துளிகள் தரையில் சிதறின. அவளுடைய வயிறு பசித்து சத்தமிட்டது. அந்த அமைதியிலே எதிரொலித்தது. அவளுக்கு வெப்பம் தேவை. உடனே பெட்டிகளின் குழப்பத்தில் அவள் மிதமான, ஊழ்வாரமில்லாத படிகளால் நடந்து சென்றாள். அவளுடைய தங்க நிறக்கண்கள் இருளை ஆராய்ந்தன. அவள் முன் நின்றது பல தசாப்தங்களாக கீழே மாற்றப்படாமல் நின்று கொண்டிருக்கும் ஒரு கண்ணாடி காட்சி பெட்டி. அதன் உள்ளே இருந்தது நசுங்கிய ஊதா நிற வெல்வெட் தலையணை. தங்க நூல் வேலை செய்திருந்தது. 3000 ஆண்டுகள் கடந்திருந்தும் ஓரளவும் கரைப்படாமல். அது நம்ப முடியாத அளவுக்கு கமாக தோன்றியது. லூனா பெட்டியின் மேல் தாவினாள். கண்ணாடிப் பெட்டியின் பூட்டு எளிய ஒன்றே, பழுது பிடித்த ஒரு ஹொகண்டை. ஒரு திருட்டுத் திறமையுடன் அவள் ஒரு நகம் மட்டும் அந்த இடுக்குக்குள் நுழைத்து டிக் என்று அதைத் திறந்தாள். கதவின் ஓரம் போதும் அளவுக்கு திறந்தது. அவள் உள்ளே நுழைந்தாள். கண்ணாடிப் பெட்டிக்குள் காற்று வேறுவிதமாக இருந்தது. சூடான மணல், மிர் மற்றும் ஒசோன் போன்ற வாசனை. வெல்வெட் தலையணையில் காலடி வைத்தாள். அது புபோலத் தோன்றினாலும் வெப்பமானது. அது சூரியனின் கீழ் இருந்தது போல. அவள் 3 முறை சுற்றி, பண்டைய துணியை அவள் கால் தட்டிப்பட்ட நடையில் மசித்தாள். இடது, வலம், இடது, வலம். பாஸ்டர் தேவியின் புனிதப் பொருளில் அவள் புர் என்று மெதுவாக ஓசைவிட்டாள். இறுதியில் அவள் சுருண்டு, தனது வாலை நாசிக்கு கீழே மடித்துக் கொண்டாள். மேல் வானம் ஒரு கண நொடிக்கு பிளந்தது. சந்திரன் முழுமையாக இரத்த நிறமாக மாறியிருந்தது. ஒரே சிவப்பு கதிர் ஸ்கைலைட்டை ஊடுருவி கண்ணாடி பெட்டியில் பிரிசம் போல ஒளியை கலைத்து தங்க நூல் தலையணையில் தூங்கிக் கொண்டிருந்தன.